Hi students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.21 பார்க்க போகிறோம். Find the square root of அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேம் வந்து டிவிஷன் மெத்தட்னு பேர். பாலினாமியலை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் பார்த்தாலும் x பவர் 0 இருக்கிறதா மீனிங், அதாவது கான்ஸ்டன்ட் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டரில் ஃபஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ், அதாவது இது எக்ஸ் பவர் 4 கோஎஃபிஷியன்ட் என்ன 64. அடுத்தது எக்ஸ் கியூபோட இது என்னது -16 சிம்பிளோட சேர்த்து எழுதணும். அடுத்தது +17, அடுத்தது -2, லாஸ்ட்டாக +1. அந்தந்த சிம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த சம்மை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 5 மார்க் நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயே ஈஸியாக கேரண்டியாக வாங்க முடியும். சரிங்களா? இப்போ எப்பயுமே இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரால் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஸ்கொயர் ரூட் இன்னும் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். 8 8 64, 8 8 64. நீங்கள் 8 டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். 8 8 நம்ம என்ன போட்டுடலாம் 64 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ 8 8 64 போட்டிங்கன்னா முதல் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ 8 8 64 போட்டிங்கன்னா மைனஸ், இது ப்ளஸ்னால் இது மைனஸ், கேன்சல் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் 3.21 கிளியராக கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 3.8 நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாடல் சம் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 பேர் தான் எப்பயுமே கீழே இறங்குவாங்க. சரிங்களா? ஒருத்தராக இறங்க மாட்டாங்க, ஜோடியை தான் அவங்க கீழே இறங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ -16 + 17. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஆம் நம்பர் தான் இங்கே புதுசாக வந்திருக்கான், புது வீட்டுக்காரன். இவன் அப்படியே டபுள் ஆகும். 8 + 8 16 நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா 2 டேபிளால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 8 16 அப்படின்னு நம்ம போடணும். இந்த 8ஆம் நம்பர் வந்து நீங்கள் இங்கே தான் புதுசாக வந்திருக்கான், இவன் வந்து 8 + 8 16 போடலாம், டபுளாக போட்டுக்கலாம். இல்லை 2 8 16 நாங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பரால் இதை டிவைட் பண்ணணும். அதாவது -16 மேலே வரணும். சரிங்களா? -16 வரணும், மேலே வரணும். டிவைடட் பையில் இந்த டிவைடிங் 16 கீழே வரணும். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 1 டைம், தேர்ஃபோர் -1 வந்துருச்சு. என்ன வந்துருக்கு நமக்கு -1. அப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே -1 போடணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே -1 போடணும், இங்கேயும் -1 நம்ம அப்ளை பண்ணணும். 2 பக்கம் -1 போடணும். சரிங்களா? இப்போ இந்த -1 டிக் பண்ணுற பாருங்க, இந்த -1ஆல் இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், 1 × 16 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 1s are 1. சரிங்களா? அடுத்த லைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ப்ளஸ்ஸு, இது என்னது மைனஸ். சிம்பிள்ஸ் பார்த்துங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பயுமே கேன்சல் ஆயிரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்பயுமே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ அடுத்த 2 பேர் இதுலேருந்து சால்வ் பண்ணலாம். 17 - 1, 17 இந்த சிம்பிள் தான் எடுத்துக்கணும், -1. அப்போ என்ன வரும் 16. அடுத்தது மேலே 2 பேர் எப்பயுமே ஜோடியாக தான் கீழே இறங்குவாங்க, சிங்கிளாக எப்பயுமே இறங்காது. சரிங்களா? இப்போ இந்த -2 அப்படியே ரைட் பண்ணுங்கள், +1ஐயும் ரைட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம இந்த சைடு என்ன ரூல்ஸ் அப்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் 16 மேலேருந்து வந்தனால இது பழைய ஆள் ஆகிட்டான், அதனால இதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இவன் தான் புதுசு -1. இப்போ -1 நம்ம டபுள் ஆக்கணும். -1 + -1 -2 நமக்கு வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2ன்னு வந்துடும். 2 1s are 2ன்னு வந்துடும். இப்போ இந்த 16ஐ இந்த 16ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். பக்கத்துலேயே பாருங்கள், 16/16 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் 1 நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ 1ன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த +1 இங்கேயும் +1 போடுங்க, மேலேயும் என்ன பண்ணுங்கள் +1 போடுங்க. சரிங்களா? இப்போ மேலேயும் +1 போடுங்க, மேலேயும் +1 போட்டுக்குங்க. அப்போ அந்த +1 டிக் பண்ணுற பாருங்க, இந்த +1ஆல் நம்ம இந்த 3 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். இப்போ 1 × 16 16 தான், 1 × -2 -2 தான், 1 1s are 1 தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். இது எல்லாமே நமக்கு கேன்சல் ஆச்சுன்னா பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வந்துடும் 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஆன்சர் மேலே பாருங்களா, இந்த கொஷின் 8 - 1 + 1 இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஈக்குவல் டு 2 பக்கம் மாடுலஸ் கண்டிப்பாக போடணும்.
அந்த 8 எழுதுறீங்க. 8க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா x² மைனஸ் 1x ப்ளஸ் 1 இப்படி தான் ரைட் பண்ணணும். அதாவது லாஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் x⁻1 x⁻2 இப்படி தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸசைஸ் பூராவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்தது மட்டும் +1 கான்ஸ்டன்ட் கடைசியாக இருக்கணும். அப்புறம் x⁻1 இருக்கணும். இப்போ x² இருக்கணும். ஒரு ஈக்குவேஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.